நிச்சயமாக பவித்ரா, இது ஒரு வினோதமான ஒரு செய்தியாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா HR மேனேஜர் என்றாலே தற்போது IT நிறுவனங்கள் ஆகட்டும், பொதுவான HR மேனேஜர் ஹையர் அண்ட் ஃபயர் என்றுதான் பயப்படுவார்கள். அவர்கள் தான் வேலைக்கு எடுப்பார்கள், அவர்கள் தான் வேலைக்கு உடனடியாக வேலையை விட்டு துரத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹையர் அண்ட் ஃபயரிங் செய்கின்ற HR மேனேஜர் தற்போது ஒரு வித்தியாசமான செயலுக்காக தற்போது சீனாவின் தலைப்பு செய்தியாகவே மாறியிருக்கிறார். சீனாவிலே கடந்த ஒரு வாரமாக இந்த செய்தி அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. காரணம், இந்த HR மேனேஜர் கொள்ளையடித்த 20 கோடி ரூபாய் தான். 20 கோடி தான் கொள்ளையடித்தால் எப்படி கொள்ளையடித்தான் தான் சிஸ்டமேட்டிக்கா கொள்ளையடித்திருக்காரு. அதாவது 22 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வேலையை விட்டு டிஸ்மிஸ் செய்து அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த 22 பேரும் தொடர்ந்து வேலையை இருப்பதாக கணக்கு காட்டி கடந்த 8 ஆண்டுகளாக அவர்களுக்கு மாதந்தோறும் ஊதியத்தை சரியாக அனுப்பி அந்த ஊதியத்தை இவரே பெற்றிருக்கிறார் என்பதுதான் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த 8 ஆண்டுகளாக அந்த நிறுவனத்தினால் 22 பேர் வேலையை செய்யவில்லை, வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் டிஸ்மிஸ் செய்து. ஆனால் அவர்களுடைய பேரிலே ஊதியம் தொடர்ந்து சென்றிருக்கிறது. இதை யாருமே கண்டுக்காமல் இருந்த காரணம் என்றால் HR மேனேஜர் என்ற அதிகாரம் இருந்ததால் அவர்களை நிறைய பேர் கேள்வி கேட்காமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்பாக சேர்ந்த புதிய ஊழியர் ஒருவர் திடீரென இந்த சம்பளம் யாருக்கு போயிருக்க தெரியவில்லை என்ற கேள்வி எழுப்பி அதை அதிகாரியின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் போது அப்போதுதான் அந்த இவர்களுக்கெல்லாம் எப்படி போயிருக்கு என்று தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தவுடன் தான் இவ்வளவு பெரிய ஊழல் கடந்த 8 ஆண்டுகளாக நடந்திருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. சீனாவில் பொதுவாக நிறுவனங்கள், அதுவும் ஷாங்காய் போன்ற ஷாங்காய் நகரத்தினால் இந்த ஷாங்காய் நகரில் உள்ள மியாங் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த மாவட்டத்தில் தான் நடந்திருக்கிறது. இந்த ஷாங்காய் நகரத்திலே தொழில்பேட்டைகள் அதிகம் உள்ள நகரம். அந்த இடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பது பலருடைய கவனத்தை ஈர்த்து சீனாவின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. ஒரு HR மேனேஜர் 8 ஆண்டுகளாக இன்விசிபிள் எம்ப்ளாயிஸ் என்ற பெயரில் 22 பேருக்கு ஊதியத்தை அனுப்பி அந்த ஊதியத்தை இவரே வாங்கி கொண்டிருக்கிறார் என்பது, அதுவும் 20 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் செய்திருக்கார் என்பது மிகப்பெரிய ஒரு தகவலாக இருந்தது. ஆனால் இந்த வழக்கிலே தற்போது அவர் கைது செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் சிறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல 2 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகள் சிறையில் தற்போது பணத்தை வெளியே பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த HR மேனேஜர் தற்போது சிறைக்கு பின்னால் கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய விடயமாக இருக்கிறது. பவித்ரா.